ஆனா விஜயதாரணி பாஜக இணைந்ததற்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2011 இருந்து 3 முறை தொடர்ச்சியாக விளவங்கோடு தொகுதியோட காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 2021 தேர்தலின் போது அதற்கு முன்பாக கன்னியாகுமரியோட எம்பியா இருந்த வசந்த்குமார் மரணம் அடைஞ்சிருந்தாரு. அதனால கன்னியாகுமரி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருந்தது. அப்போது தனக்கு கன்னியாகுமரி அந்த மக்களவை தொகுதியில போட்டியிடுறதுக்கு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி விஜயதாரணி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த நிலையில அது மறுக்கப்பட்டது. விஜயசந்துக்கு தான் அந்த சீட் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்ட 25 தொகுதியில் 4 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. அதுல விஜயதாரணியும் ஒருவராக இருந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். லோக்கல்லே அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது உள்ளிட்ட குரல்களும் எழுந்தன. ஆனா அப்போதே அவங்க பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியானது. சரி, இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மாதிரி கட்சி மாறினா அது பிரச்சனை ஆயிடும். அதனால காங்கிரஸ் தரப்புல அவங்களுக்கு விளவங்கோடு தொகுதி மீண்டும் கொடுக்கப்பட்டு அவங்க போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. வெற்றி பெற்று தொடர்ச்சியா காங்கிரஸோட அந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவி அப்படின்றது தனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. செல்வ பிறந்தகை அவருக்கு தான் கிடைத்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம்.